வணக்கம் மக்களே, இன்னைக்கான வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குட்டிகளை வந்து நம்ம எப்படி பராமரிக்கலாம், எப்படி வந்து பாதுகாக்கலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதாவது பால் பற்றாக்குறையிலேருந்து எப்படி வந்து குட்டிகளை வந்து நம்ம காப்பாற்றலாம் அப்படின்றத வந்து பற்றி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ வந்து பார்க்காதவங்க வந்து நம்ம மேலே ஐக்கானில் வந்து அந்த வீடியோவோட லிங்க் கொடுக்குறோம், போய் பார்க்கலாம். இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குட்டிகள் வந்து எப்படி சேதடையுது, அதை நம்ம எப்படி வந்து பராமரிக்கணும், எப்படி வந்து குட்டிகளை வந்து காப்பாற்றலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். குட்டிகள் அதிகமாக பார்த்தீங்கன்னா சென்டரில் எப்பயுமே வந்து படுக்காது. எப்பயுமே வந்து குட்டிகள் வந்து ஒன்றுக்கு மேலே ஒன்றாகவும் வந்து ஒரு ஓரமாக ஒரு மூலையில் இல்லைனா செவுத்தை ஒட்டி தான் வந்து எப்பயுமே வந்து குட்டிகள் வந்து படுக்கும். அப்படி படுக்கும் பொழுது வந்து நம்ம தாய்ப்பன்றிகள் வந்து தெரியாமல் அது மேலே விழுறதுனாலையோ இல்லை தெரியாமல் அது படுக்கிறதுனாலையோ பார்த்தீங்கன்னா வந்து குட்டிகள் இறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தாய்ப்பன்றி வந்து செவுத்தோரம் படுத்திருக்கிற போது நம்ம குட்டிகள் வந்து பால் குடிக்கும் போதோ இல்லை ஏதாச்சும் வந்து விளையாடும் போதோ வந்து குட்டிகள் வந்து தாய்ப்பன்றியோட அடியில் மாட்டி இறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை வந்து எப்படி நம்ம வந்து தடுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் நம்ம ஒரு முறையை வந்து நம்ம செஞ்சுருக்கோம். நம்ம பண்ணையில் எப்படி செஞ்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பண்ணையில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரூமும் வந்து 10க்கு 10 வந்து இருக்கும். இந்த ரூமில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஒரு அடி வந்து சைடில் வந்து நாலா பக்கமும் வந்து ஒரு அடி வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா கேப் விட்டு பைப்பை வந்து வெல்டடிச்சிருக்கோம். இதனால் வந்து என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குட்டிகள்லாம் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைடில் வந்து அந்த செவுத்து ஓரமாக வந்து படுத்துக்கும். தாய்ப்பன்றி வந்து அந்த குட்டி மேலே வந்து படுக்காமல் நமக்கு வந்து குட்டிகளை வந்து சேஃப்டியாக நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா பாதுகாத்துக்கலாம். இது போல் நம்ம அமைக்கிறதுனால நம்மளோட குட்டிகளை வந்து நம்ம எந்த ஒரு சேதத்திலிருந்தும் பாதுகாக்கலாம். நம்மளோட குட்டிகளை வந்து சரியான முறையில் வந்து நம்ம வந்து பாதுகாத்து வளர்க்க முடியும். இதனால் நம்மளுக்கு எந்த ஒரு நஷ்டமும் வந்து ஏற்படாது. இது போன்ற அமைப்பு வந்து அமைக்கிறதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணலாம். அப்படி இல்லை நீங்கள் எங்களை வந்து தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா நம்ம சேனல் வந்து ஜாயின் பட்டன் இருக்கும். அந்த ஜாயின் பட்டனில் வந்து நீங்கள் சேனல் மெம்பர்ஷிப்பாக வந்து நம்ம சேனலில் வந்து மெம்பராக ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எங்களோட காண்டாக்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் வந்து அதை வச்சு நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான சந்தேகங்களோ உங்களுக்கு தேவையானதை நம்மக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் உங்கள் யுவராஜ். நன்றி, வணக்கம்.